This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode Shopping App அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். இதன் மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மனிதனுடைய 6 புலன்களில் செவிப்புலனும் ஒரு முக்கிய புலனாக இருக்குது. மனிதனுடைய கேட்கும் திறன் வயது ஆக ஆக குறைந்து கொண்டே வரும். இந்த செவித்திறனை வந்து எப்படி மேம்படுத்துவது, இதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சில தவறான பழக்க வழக்கங்கள் வந்து செவிப்புலனை பாதிக்கும், கேட்கும் திறனை வந்து முற்றிலுமே வந்து குன்றச் செய்யும். அதில் முதலாவது நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கம் என்னென்னா, அடிக்கடி காதுகளை சுத்தம் செய்கிறது. காதுகளை சுத்தம் செய்வதற்கு பஞ்சாலான அந்த பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தி நம்ம அடிக்கடி காதை சுத்தம் பண்ணும்போது அது சில நேரங்களில் அதிக அளவு ஆழத்திற்கு போய் இயர் ட்ரம் எனப்படும் செவிப்பறையை வந்து பாதிக்க செய்யும். செவிப்பறை உங்களுக்கு கிழிந்து விட்டால் அல்லது அதில் ஏதேனும் ஓட்டை ஏற்பட்டு விட்டால் கேட்கக்கூடிய திறன் வந்து அதிக அளவில் பாதிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காதுக்குள்ளே மெழுகு போன்ற ஒரு திரவம் வந்து சுரக்கும். இதனுடைய பணி என்னென்னா, நச்சுக்கிருமிகளை அது வந்து உள்ளே விடாமல் அதுக்கு எதிராக வந்து போராடும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் ஒலி ஏற்படும் போது அந்த ஒலி காதுக்குள்ளே செல்லும்போது அதை முடிந்த அளவு உறிஞ்சி அதிர்வை குறைச்சி செவிப்பறைக்கு அனுப்பும். இந்த 2 வேலையை தான் இந்த மெழுகு செய்யுது. நம்ம சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மெழுகை முழுவதுமாக அகற்றிட்டோம்னா காதுக்குள்ளே எளிதாக நச்சுக்கிருமிகள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. இதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதுக்கு அடுத்தது அதிக அளவு ஒலி ஏற்படும் போது செவிப்பறை அதை தாங்காமல் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்போ நம்ம சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அடிக்கடி அந்த காதுக்குள்ளே உள்ள மெழுகை வந்து எடுப்பதை தவிர்க்கணும். அளவோடு சுத்தம் செய்வது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, காதில் சில பேருக்கு நீர் வடியலாம், சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கபாலச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சூடு, கபம் தான் காரணம். இதற்கு இந்த சூடு ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கி எந்திரிச்ச பிறகு உடல் முழுவதும் சூடாக இருக்கும். அப்போ காலையில் நம்ம குளிக்கிறத வழக்கமாக வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனையை முழுமையாகவே நம்ம என்ன செய்யலாம்னா சரி பண்ணலாம். இப்போ உள்ள கால சூழ்நிலையில் குளித்தல் அப்படிங்கிறது உடல் முழுவதையும் சோப்பால் சுத்தம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஆனால் குளித்தல் அப்படிங்கிறதற்கு உடலை குளிர்வித்தல் அப்படிங்கிறது பொருள். உடலை குளிர்விப்பது தான் முக்கியமான நோக்கம். உடலை சுத்தம் செய்வது நோக்கமாக இருந்தாலும் கூட அதனுடைய முக்கிய நோக்கம் வந்து உடலை குளிர்விப்பது. அப்போ சோப்பு போட்டு சிறிது நேரம் நம்ம குளிப்பதனால உடல் சூடு தணியாது. முடிந்த வரைக்கும் முங்கி குளிக்க வாய்ப்பு இருக்கவங்க காலையில் முங்கி குளிக்கலாம். அல்லது அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க கொஞ்சம் அதிக நேரம் வந்து தலையில் தண்ணி ஊற்றி சூடு போகிற வரைக்கும் குளிக்கலாம். அப்படி குளிக்கும்போது கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பீழை அப்படின்னு சொல்லக்கூடிய கண் சூட்டால் ஏற்படக்கூடிய கழிவும் நம்ம என்ன செய்யும், நல்லபடியாக அடங்கும். அந்த காலையில் குளிக்கும்போது புத்துணர்ச்சியும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வைக்கும்போது காது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் உடலிலிருந்து நீங்கும். எனவே நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்வோம்.